வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈழத்தமிழரின் உள்ளக அரசியல் அறிவை போன்றே அவர்களது உலக அரசியல் அறிவும் வியாபக தன்மையும் குறைந்துள்ளதாகவே இருக்கின்றது. உள்ளக அரசியல் மாற்றங்களை கொண்டு ஈழத்தமிழர்கள் தங்களுக்கு சாதகமான அரசியல் களங்களை இலங்கையின் உள்ளக அரசியல் தளத்தில் அமைத்து அரசியல் ரீதியான வெற்றி ஒன்றை இதுவரை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுபோலவே உலக அரசியல் தளத்திலும் ஈழத்தமிழர்களின் நலன் சார்ந்த அரசியல் வெற்றியொன்றினை பெற்றுக்கொள்ள இதுவரை முடியவில்லை. பல தடவை முயன்ற போதும் கைகட்டியது வாய்க்கட்டவில்லை என்பது போலவே ஒவ்வொரு வெற்றி வாய்ப்புகளும் ஈழத்தமிழர்களிடம் இருந்து பறிபோயின. பலம் வாய்ந்த நிலையில் இருந்து கொண்டு பேரம் பேசும் சூழலுக்கு, பலவீனமான சூழலில் இருந்து கொண்டு பேரம் பேசும் சூழலுக்கும் நிறையவே வேறுபாடுகள் உள்ளன. இந்த நிலையில் பலமான எந்த ஒன்றும் வாழ்தலுக்கான தகமையை பெற்றுக்கொள்ளும் என்பதை தக்கன பிழைத்தல் என்று அறிவியல் சொல்லும். இந்த விதிக்கு கட்டுப்பட்டு இயற்கையின் உயிரற்றதாகவோ அல்லது உயிருள்ளதாகவோ இருக்கலாம். இன்றைய உலக ஒழுங்கில் அரசியல் தளத்திலும் சரி, இராணுவ மற்றும் பொருளாதார அறிவியல் என பல தளங்களிலும் வலுவான தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாகவே இஸ்ரேல் தன்னை தக்க வைத்துள்ளது. ஆனால் அதுக்கு நேர் எதிர்மறையான ஒரு களச்சூழலையே பாலஸ்தீனமும் அதன் விடுதலைக்காக போராடி வரும் விடுதலை அமைப்புகளும் கொண்டுள்ளன. இந்த நிலையில் இருந்து கொண்டு இஸ்ரேலை மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்த்தால் அதற்கான தேசத்தினை அகப்புற சூழல்களை சாதுரியமாக கையாண்டதன் மூலம் அமைத்து கொண்ட ஒரு மக்கள் கூட்டத்தினை கொண்ட நாடாக இஸ்ரேல் இருக்கின்றது என்று சொல்லலாம். ஈழத்தமிழரும் தமக்கான தாயகம் ஒன்றுக்காக போராடி வரும் இன்றைய களச்சூழலில் அவர்களுக்கு அவர்களின் அகப்புற களச்சூழல்களை சாதுரியமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு சிறந்த முன்னுதாரணமாக இஸ்ரேலை தவிர வேறொரு நல்ல உதாரணம் இருந்துவிடப் போவதில்லை. நீண்ட பெருந்துயரை சுமந்து நீண்ட காலம் நாடற்றவர்களாக ஜூதர்கள் வாழ்ந்தபோது அவர்களை இந்த உலகம் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் இன்று அந்த ஜூதர்களை கண்டு உலகம் அஞ்சும் நிலை இருக்கின்றது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. கிட்லரினால் ஜூதர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கும் போது ஜூதர்களுக்காக குரல் கொடுத்து கிட்லரை எதிர்த்து நின்று அவர்களுக்கு பாதுகாப்பினை வழங்கிவிட யாரும் முன்வரவில்லை. அப்படி முன்வரக்கூடிய சூழலில் அன்று யாரும் இருந்துவிடவில்லை என்று சொல்லலாம். 60 லட்சம் ஜூதர்கள் அழிக்கப்படும் போது ஜூதர்கள் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம்தான் தங்களை தாங்களாகவே தற்காத்து கொள்ள வேண்டும், தங்களுக்காக தங்களோடு போராட வேண்டும் என்பதற்காகத்தான் இருக்க வேண்டும். அப்படித்தான் இருக்கின்றது என்பதை வரலாறு சொல்லி நிற்கின்றது. தங்களுக்கென ஒரு தாயகத்தினை ஜூதர்கள் அமைத்து கொள்ள முற்பட்ட வேளையில் அதனை காத்துக்கொள்வதற்காக முன்னாயத்தங்களையும் அவர் சம நேரத்தில் செவ்வநிலையை செய்தனர். இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவானதை அதை சூழவுள்ள முஸ்லிம் தேசங்கள் அதன் மீதான வலிந்த போரொன்றின் மூலம் அதனை அழித்துவிடும் என்ற எண்ணத்தோடு வரவேற்று கொண்டன. என்றளவும் இஸ்ரேலை அழித்துவிட துடிக்கும் எந்த ஒரு முஸ்லிம் நாடும் இஸ்ரேல் அளவுக்கு தன்னிறைவு பெற்று வளர்ந்து விடவில்லை என்பது நோக்கத்தக்கது. ஜூதர்கள் இஸ்ரேல் என்ற நாட்டினை உருவாக்கிக் கொள்வதற்காக எதிர்கொண்ட சவால்கள் மற்றும் வழிமுறைகள் தொடர்பாக ஓரளவு எனும் தமிழர்கள் அறிந்திருக்க வேண்டும். குறிப்பாக தமிழ் அரசியல் தலைமைகள் அறிந்திருக்க வேண்டும். இதுபோல களச்சூழலுக்கு பொருந்தமான வழிமுறைகளை 2009க்கு பின்னர் அவர்கள் உருவாக்கி இருக்க வேண்டும். எனினும் அத்தகைய முயற்சிகளில் தாயக அரசியல் தலைமைகள் எந்த முன்னெடுப்புகளையும் செய்யவில்லை. நாடாளுமன்றத்தில் எடுத்துரைப்பது, ஆர்ப்பாட்டங்களை செய்வது, சர்வதேசத்துக்கு முறையிடுவது என்ற அணுகளே அவர்களிடத்தில் இருந்தது. இவ்வணுகளை தான் ஈழத்தமிழர்கள் விடுதலைக்காக இலங்கை சுதந்திரம் அடைந்த நாளிலிருந்து இன்றளவும் தமிழ் தலைமைகள் பின்பற்றி வருகின்றார்கள். இத்தகைய அணுமுறைகளின் மூலம் உருப்படியான தீர்வுகள் அவற்றையும் பெற முடியாது என்ற முடிவுக்கு வந்த பின்னரே ஈழத்தமிழர்களின் போராட்டம் சுயநிர்ணய உரிமை போராட்டத்திலிருந்து தனிநாட்டு கோரிக்கையோடு ஆயுத போராட்டமாக மாற்றம் பெற்றிருந்தது. அப்போது கூட ஈழத்தமிழ் இளைஞர்களுக்கு முயற்சிகளோடு சேர்த்தோடி ஈழத்தமிழனும் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வுகளை பெற்றுவிடுவதில் ஈழத்தமிழ் அரசியல் தலைமைகள் ஆர்வம் காட்டாதிருந்தனர் என்பது கடந்த கால நிகழ்வுகளாக கூட்டாக அறிந்து கொள்ள முடியும். ஆயினும் இப்போது ஆயுத போராட்டம் இல்லை, அகிம்சை போராட்ட அணுகுமுறையில் தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெற்றுவிடுவதில் முனைப்பு காட்டி வரும் ஒரு சமூகமாக ஈழத்தமிழர் இருக்கின்ற போதும் அவர்களது அரசியல் தலைமைகள் சரியான வழிமுறைகளில் சிந்தித்து செயலாற்றுவதன் மூலம் நிரந்தரமான தீர்வுகளை பெற்றுவிடுவதில் பற்றுறுதியுடன் செயலாற்றவில்லை என்ற குற்றச்சாட்டினை முன்வைப்பதில் தவறேனும் இருந்துவிடப் போவதில்லை. உலகளாவிய சிறிய முன்னேற்றம் என்று பார்த்தால் உலக அளவில் ஏற்பட்ட சிறிய முன்னேற்றமாக நாடு
கடந்த தமிழீழ அரசாங்கமும் அதன் செயற்பாடுகளும் அமைந்துள்ள போதும் அது ஈழத்தமிழர்களுக்கான தனிநாடு நோக்கிய தன் பாய்ச்சலை மெதுவாக செய்து கொண்டுள்ளதாகவே உலக அரங்கில் கிடக்கும் விளைவுகள் எடுத்து காட்டுகின்றன. அதாவது அரசியல் ரீதியாக உலக நாடுகளிடையே ஈழத்தமிழர் நலன் சார்ந்து வலுவான மாற்றங்களை ஏற்படுத்துவதில் செயற்பாடுகளை அந்த நாட்டு அகப்புற அரசியலில் சூழல்களுக்கேற்ப நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினால் மாற்றங்களை ஏற்படுத்த முடியவில்லை என்பதை உணர்ந்ததாக இருக்க வேண்டும். குறிப்பாக பல உலக நாடுகளிலும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக விதிக்கப்பட்டுள்ள தடையினை நீக்குவதற்கான முயற்சியில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கமோ அல்லது ஈழத்தமிழ் சார்ந்து இயங்கும் சமூக அமைப்புகளோ வெற்றியை ஈட்டிக்கொள்ள முடியவில்லை. அவர்களது எல்லா முயற்சிகளும் இது தொடர்பில் தோல்வியையே பெற்றுள்ளன. இந்திய மத்திய அரசாங்கம் அண்மையில் விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீதான தடையை மீண்டும் நீடித்திருப்பதையும் அதனிடையிலிருந்து தடையை நீக்குவதற்கு இதுவரை ஈழத்தமிழ் அமைப்புகளால் முடியாது இருப்பதும் சுட்டிக்காட்டத்தக்க விடயம். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு இல்லாது ஒழிக்கப்பட்டு விட்டது என இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ள போதும் அதன் தலைவர் மற்றும் முதன்மை தளபதிகள் உள்ளிட்ட இயங்கு நிலை உறுப்பினர்கள் இல்லாது ஒழிக்கப்பட்டு விட்டனர் என்று சொல்லப்பட்ட பின்னரும் 15 ஆண்டுகளாக தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீதான தடையை நீடிக்க கலைச்சூழலை உரிய முறையில் பயன்படுத்தினால் தடையை நீக்கிக் கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை புலிகள் மீதான உலக நாடுகள் விதிக்கப்பட்டுள்ள தடை நீக்கப்பட்டால், மீண்டும் தடை விதிக்கப்படாத சூழல் பேணப்பட்டால் ஈழத்தமிழர்களின் தனி நாட்டுக்கான போராட்டம் புதிய பரிமாணத்தோடு வீரியம் பெறும் என்பதில் ஐயமில்லை. இதுடன் நாளிடம் முக்கிய விடயங்களை தொகுப்பு நிறைவடைகின்றன. வணக்கம்.